ஸ்ரீ விஷ்ணு புராணம் 63ஆம் பகுதி கௌசிக வம்ச வரலாறு. மைத்ரேய முனிவரே, மேலும் கேட்பீராக. அந்த புரூரவ மாமன்னனுக்கு ஆயுசு, அமாவசு, விசுவாசு, ஸ்ருதாயு, சதாயு, அயுதாயு என்ற 6 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களில் அமாவசு என்பவனுக்கு பீமன் என்ற பிள்ளை பிறந்தான். அவனுக்கு காஞ்சனன் பிறந்தான். காஞ்சனனுக்கு கதோத்திரன், அவனுக்கு ஜன்னு. அந்த ஜன்னு என்பவன் யாகம் செய்து கொண்டிருக்கும் போது கங்கை நதியானது அந்த யாகசாலைக்கு வந்து யாவற்றையும் மூழ்கடித்தது. அதை கண்டதும் ஜன்னு முனிவர் கோபத்தால் கண் சிவந்தார். ஸ்ரீ யக்ஞ புருஷனை தியான பலத்தால் இதயத்தில் நிறுத்தி அந்த தேஜஸால் கங்கையை பானம் செய்து விட்டார். பிறகு தேவ ரிஷிகள் அவரை வேண்டிய பின் கங்கையை விடுவித்து அந்த கங்கையை அவருடைய மகளாக வைத்தார்கள். அதனால் கங்கைக்கு ஜானவி என்ற பெயரும் உண்டாயிற்று. அந்த ஜன்னு முனிவருக்கு சுமந்து என்பவன் பிறந்தான். அவனுக்கு அசகன், அவனுக்கு பலாகாசுவன், அவனுக்கு குசன், அவனுக்கு குசாம்பன், குசநாபன், அதூர்த்த ஜசுவசு என்ற 4 பிள்ளைகள் பிறந்தார்கள். அவர்களில் குசாம்பன் என்பவன், எனக்கு இந்திர சமானனான புத்திரன் உண்டாக வேண்டும் என்று தவம் செய்தான். அப்போது தேவேந்திரன், நமக்கு சமானமாய் மற்றொருவன் உண்டாக வேண்டாம் என்று தானே அவனுக்கு பிள்ளையாக பிறந்தான். அவன் பெயர் காதி. கௌசிகன் என்றும் அவன் வழங்கப்படுவான். அந்த காதிக்கு சத்தியவதி என்ற பெண் ஒருத்தி பிறந்தாள். அவளை பிருகு முனிவரின் மகனாகிய ரிச்சீக மாமுனிவர் தமக்கு கொடுக்கும்படி கேட்டார். அதற்கு காதியானவன், இந்த முனிவரோ பிராமணர், மேலும் கிழவர், கோபக்காரர் என்று எண்ணி அவளை அவனுக்கு கொடுக்க மனமில்லாமல் அவரை நோக்கி, ஒரு காது மட்டும் கருப்பாகவும் மற்றைய அவயவங்கள் எல்லாம் சந்திரனை போல பிரகாசிக்கும்படியாகவும் காற்றை விட வேகமாக செல்லக்கூடிய 1000 குதிரைகளை கன்யா சுல்கமாக கொடுத்தால் என் புதல்வியை நான் உமக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கிறேன் என்றார். அதற்கு ரிச்சீக முனிவர் இணங்கி அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு வருணனிடம் சென்று அஸ்வதீர்த்தத்தில் பிறந்த 1000 குதிரைகளை கொண்டு வந்து அவனிடம் ஒப்படைத்து அந்த கன்னியை திருமணம் செய்து கொண்டார். பிறகு ரிச்சீக முனிவர் அவளுக்கும் புத்திரோற்பத்தி செய்வதற்கு ஒரு சருவை செய்து வைத்தார். சரு என்பது ஒரு வகை சோறு ஆகும். அதை கண்ட அவருடைய மனைவியாகிய சத்தியவதி அவரை வேண்டி தனது தாய்க்கு ஒரு புத்திரன் உண்டாவதற்காக ஒரு சருவை செய்விக்கும்படி செய்தாள். இவ்விதமாக ரிஷிக முனிவர் தமது பத்தினிக்கு பிரம்ம தேஜசுடன் கூடிய புத்திரன் உண்டாவதற்கான சருக்களை கொடுத்து, நீ இந்த சருவையும் உன் தாய் அந்த சருவையும் புசிப்பீர்களாக என்று கூறிவிட்டு வனத்திற்கு சென்றார். பிறகு தாயும் மகளும் சருவை புசிக்கும்போது சத்தியவதியின் தாய், மகளே, உலகத்தில் எவனுமே தன் புத்திரனுக்கே மேன்மையான குணங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்புவான். அகுதன்றி தன் பத்தினியின் தம்பிக்கு அக்குணங்கள் இருக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். ஆகையால் உனக்கு உன் மணாளன் செய்து கொடுத்த சருவானது சிறப்பானதாக இருக்க வேண்டும். க்ஷத்ரிய ஜாதியான எனது மகன் பூ உலகை ஆள வேண்டியவன். ஆகையால் இப்படிப்பட்டவனுக்கு மேலான குணங்கள் அமைந்தால் சிறப்பான பயன்கள் ஏற்படும். பிராமணனுக்கு பல பராக்கிரம சம்பத்துக்கள் இருப்பதால் யாது பயன்? ஆகையால் உன்னுடைய சருவை எனக்கு கொடுத்துவிட்டு என் சருவை நீ வாங்கி உண்பாய் என்று கூறினாள். அதற்கு மகள் சத்தியவதியும் ஒப்புக்கொண்டாள். தன் சருவை தான் வாங்கி புசித்தாள். பிறகு ரிச்சீக முனிவர் காட்டிலிருந்து திரும்பி வந்து கருவுற்றிருக்கும் தமது பத்தினியின் தேகத்தை கண்டு அவளை நோக்கி, தேவி, செய்யக்கூடாத காரியத்தை நீ ஏன் செய்தாய்? ஏனென்றால் உன் தேகமானது மிகவும் ரௌத்ர ரூபமாக காணப்படுகிறது. அதற்கு காரணம் உன் தாய்க்கு கொடுத்த சருவை நீ புசித்திருக்கிறாய் என்று தெரிகிறது. இது தகுதியற்றது. நான் அந்த சருவில் சகல ஐஸ்வர்ய வீரிய பலங்களையும் ஏற்றி இருக்கிறேன். உன் சருவிலே ஞானம், சாந்தி, பொறுமை முதலிய பிராமண குணங்களை ஏற்றி இருக்கிறேன். இதை நீ மாற்றிவிட்டாய். ஆகையால் உனக்கு உக்கிரமான அம்புகளை எய்யக்கூடிய சத்திரிய ஆச்சாரமாய் நடக்கக்கூடிய புதல்வன்தான் பிறப்பான். உன் தாய்க்கோ பொறுமை முதலிய குணங்களை உடைய பிராமண சாரமுள்ள குமாரன் பிறப்பான் என்று கூறினார்.
தன் கணவர் இவ்வாறு கூறியதும் சத்தியவதி அவரது திருவடிகளில் வீழ்ந்து, பிராணநாதா, அடியாள் தெரியாத்தனத்தால் இப்படி செய்து விட்டேன். அடியாள் மீது அருள் காட்ட வேண்டும். அத்தகைய புத்திரன் எனக்கு வேண்டாம். சருவின் பலம் தப்பாதாகையால் என் பேரன் அப்படி ஆகட்டும் என்று வேண்டினாள். அதனால் அவள் மீது ரிச்சீக முனிவர் கருணை கொண்டு, நல்லது, அப்படியே ஆகட்டும் என்று அனுக்கிரகம் செய்தார். பிறகு சத்தியவதி ஜமதக்னி என்ற மகனை பெற்றாள். அவளுடைய தாய் விஸ்வாமித்திரரை பெற்றெடுத்தாள். அந்த சத்தியவதி சில காலம் சென்ற பிறகு கௌஷதி என்ற நதியானாள். அவளது பிள்ளையான ஜமதக்னி மாமுனிவர் இக்ஷ்வாகு வம்சத்து அரசனான ரேணு என்பவரின் புதல்வியான ரேணுகையை திருமணம் செய்து கொண்டார். அவளது வயிற்றில் ஸ்ரீமன் நாராயணரின் அம்சத்தால் சகல சத்திரிய வம்ச நாச காரணரான பரசுராமர் பிறந்தார். விஸ்வாமித்திரருக்கோ பிருகு வம்சத்தை சேர்ந்த சுனச்சேபனே தேவதைகளால் மகனாக கொடுக்கப்பட்டார். தேவர்களால் கொடுக்கப்பட்டதால் அவன் தேவராதன் என்ற பெயர் பெற்றான். பிறகு விஸ்வாமித்திரருக்கு மதுச்சந்தன், தனஞ்சயன், கிருததேவன், அஷ்டகன், கச்சபன், ஹரிரன் என்ற வேறு பிள்ளைகளும் பிறந்தார்கள். அவர்களால் கௌசிக கோத்திரங்கள் உண்டாயின. அந்த கோத்திரத்தார் எல்லாம் வெவ்வேறு பிரவரம் என்பது கோத்திரத் தலைவர் முறைமை உள்ள குலங்களில் விவாகம் செய்து கொள்ள வேண்டியவராய் உள்ளனர். 63ஆம் பகுதி நிறைவடைந்தது.